ஓம் நமச்சிவாய. வரந்தேடும் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு வீடியோ நமது சிகேஎன் மேட்ரிமோனி சார்பாக பல வீடியோக்களுக்கு மத்தியிலே மீண்டும் நினைவூட்டுகிறேன் என்ற அடிப்படையிலே இந்த வீடியோவை நான் இன்று, அதாவது 21/3/2026 அதிகாலை பிரம்மமுகூர்த்த வேளையிலே எம்பெருமான் சிவனார் என்னை எழுப்பி வரந்தேடும் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு செய்தியை வழங்குமாறு எனக்கு கட்டளையிட்டதன் பேரிலே அதிகாலை வேளையிலே இந்த யூடியூப் திரையிலே அமர்ந்து நான் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்பு வரந்தேடும் பெற்றோர்களே, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவிலே கிட்டத்தட்ட 300 வீடியோக்களுக்கு மேலாக நமது சேனலிலே இருக்கிறது. ஒரு வீடியோவிற்கு தலைப்பிட்டிருந்தேன், ஜோதிடம் ஒரு பெரிய கடல். பெரிய கடலில் போய் பெருசு சிறுசுன்னு என்ன இருக்குது? ஜோதிடம் ஒரு கடல். அதை நாம் அதன் கரையிலே நின்று கும்பிடலாம், ஆனால் குளிக்க முடியாது. அப்படியே குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் என்ன செய்வோம்? இப்போ திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் கடலில் நம்ம எப்படி குளிப்போம்? ஒரு 10 அடிக்குள்ளே போவோம், ஒரு அலையை பார்த்தோன்னே ஓடி வந்துடும். இதைத்தான் நான் இங்கே ஜோதிடத்திற்கு ஒப்பிடுகிறேன். ஜோதிடம் ஒரு கடல். அதிலே காலை நனைத்து கொள்ளுங்கள், தலையிலே அதன் புண்ணிய தீர்த்தத்தை எடுத்து தெளித்து கொள்ளுங்கள். அதன் உள்ளே ஒரு 10 அடி சென்று வேணால் உங்கள் உடலை நினைத்து குளித்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த கடலிலே வெகு தூரம் செல்ல நினைப்பீர்களா என்று நான் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னதான் இறை மீது நம்பிக்கை இருந்தாலும் அந்த இறைவனே நமக்கு ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிறவிலேயே நம்மளுடைய மூளையிலே அந்தவுடைய உள்ளுணர்வு என்ற சக்தியை அவர் திணித்து வைத்திருக்கிறார். அந்த உள்ளுணர்வை நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு வரனை நீங்கள் பார்க்கிறீர்கள். உதாரணத்திற்கு உங்கள் பெண்ணிற்கு ஒரு பையனை பார்க்கிறீர்கள். பையனை பார்த்தவுடன் உங்களுக்குள் ஒரு உள்ளுணர்வு தோன்ற வேண்டும். இந்த பையன் நம்மளுடைய பெண்ணிற்கு தகுதியானவன், இவன் நமது பெண்ணை காலமெல்லாம் காத்து கண்கலங்காது பார்த்து கொள்வான் என்ற உள்ளுணர்வு உங்களுக்குள் வர வேண்டும். அதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரம். நீங்கள் கடலிலே இறங்கி குளிக்க செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு செல்கிறீர்கள். திருச்செந்தூருக்கு போகிறீர்கள், முருகனை கும்பிடுகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு செல்லும் பொழுது அங்கே பெரிய அலை ஒன்று வருகிறது என்று திரும்பி ஓடி வந்து விடுகிறீர்கள். அதையும் மீறி நீங்கள் கடலுக்குள் இறங்கி செல்வதில்லை. அங்கே திருச்செந்தூர் முருகனே நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? கடல் அலை பெருசாக வருது, ரொம்ப தூரம் உள்ளே போகாத, கரையை பார்த்து ஒழுங்காக திரும்பி போயிட்டு நாளி கிணறுல குளிச்சுட்டு அப்படியே வந்து வா, தரிசனத்துக்கு வா, நான் உனக்கு காட்சி அளிக்கிறேன். அதுதான் அவர் சொல்லியிருக்கார். இதைத்தான் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் உள்ளுணர்வு என்று நான் சொல்கிறேன். அப்போ நான் திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறேன் என்றாலுமே அவர் கொடுத்த உள்ளுணர்வின் பேரிலே நாம் கடலிலே ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேலே, அதிகபட்சம் ஒரு 10 அடி தூரத்திற்கு மேலே நாம் உள்ளே இறங்கி செல்வதில்லை. அதை போலத்தான் இந்த ஜோதிடம் என்ற கடலிலும் நீங்கள் உங்களுடைய திருப்திக்காக 10 பொருத்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர பொருத்தத்தை வேண்டுமென்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது ஃபிக்ஸடு. அதிலே மாற்றி மாற்றி பேச வேண்டியதுக்கு இடமில்லை. இன்னைக்கு 10 பொருத்தம்னா அது ஃபிக்ஸடு. அதை மட்டும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய பெண்ணின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற பையனுடைய ஜாதகங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்காக 5 ஜோதிடர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவராய், 2வராய், 3 பேரா, 4 பேரா, கிட்டத்தட்ட குறைந்தது 5 ஜோதிடர்கள் நான் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது, நீங்கள் மிகப்பெரிய அலைகளை கடந்து கடலிலே இறங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். எனது அன்பு வரந்தேடும் பெற்றோர்களே, நீங்கள் அப்படி செல்லும் பொழுது கடலிலே மூழ்கி விடுவீர்களா? அதாவது ஜோதிடத்திலே மூழ்கி விடுவீர்களா?
இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைப்பீர்களா என்பது என்னுடைய கேள்வி. அன்புக்குரிய வரந்தேடும் பெற்றவர்களே, நான் இன்று பேசுவதன் மூலமாக ஒரு 10 இளம் பெண்களின் கழுத்துகளிலே தாலி ஏறுகிறது என்று சொன்னால் அது இறைவன் எனக்கு கொடுத்த வரம் என்றே நான் நினைக்கிறேன். அதனால் எனக்காக சுயநலத்திலே நான் எதையும் பேசவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய வரந்தேடும் பெற்றவர்களே. சுயநலம் என்று சொன்னால் நான் அதையும் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். ஒரு மனிதன் கேஷ் டெபாசிட் மிஷின் என்று சொல்லக்கூடிய, இல்லை என்றால் அவனுடைய அக்கௌண்ட்டிலே பணத்தை செலுத்தினால் அந்த பணம் அவனுடைய வங்கி கணக்கிலே டெபாசிட் ஆகிறது. அதே மாதிரி ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களிலே புண்ணிய கணக்கு அவனுடைய வாழ்க்கை என்னும் அக்கௌண்ட்டிலே டெபாசிட் ஆகிறது. இதைத்தான் நான் பல விதங்களிலே என்னுடைய வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன். ஒருவன், அதாவது ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ஒரு காரணமாக இருந்தால், தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த பாவங்கள் விலகும். ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க. ஒரு பெண்ணோட கழுத்தில் தாலி ஏறுது, அந்த தாலி ஏறுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏதாவது சொல்லி போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த அடிப்படையில் அந்த பெண்ணுடைய பெற்றோரோ பையனுடைய பெற்றோரோ அவங்க அந்த திருமணத்தை நடத்தியிருக்கலாம். அப்போ அங்கே ஒரு திருமணம் உங்களுக்கு தெரியாமலே நடந்திருக்கிறது. நீங்கள் போகிற போக்கிலே சொன்ன ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே அந்த திருமணம் நடந்திருக்கிறது. அதைத்தான் சொல்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த பாவங்கள் விலகும். அன்புக்குரிய நெஞ்சங்களே, மானிட பிறவி என்பது நாம் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளை கழிப்பதற்காகத்தான் அடுத்த பிறவி எடுக்கிறோம் என்று வேத சாஸ்திர நூல்கள் சொல்கின்றன. அந்த அடிப்படையிலே நாம் நல்லதை செய்ய வேண்டும். அதையெல்லாம் கழித்து விட்டால்தான் கர்மாவை கழித்து விட்டால்தான் நாம் நிம்மதியாக இறைவனடி சென்று சேர முடியும். அந்த வகையிலே நல்லதை சொல்லுங்கள், நல்லதை செய்யுங்கள். அன்புக்குரிய வரந்தேடும் பெற்றோர்களே, நான் 5 வருடமாக என்னுடைய பெண்ணிற்கு வரன் பார்க்கிறேன், அமையவில்லை. அதனுடைய பின்னணி என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் ஜாதக புத்தகத்தை சட்டை பையிலேயே வைத்து கொண்டிருக்கிறார்கள். சட்டையை மாற்றும்போது ஜாதக புத்தகத்தையும் மாற்றி எடுத்து அடுத்த சட்டையில் தூக்கி வச்சிடுறது. நான் ஜோதிடத்திற்கு எதிரானவன் அல்ல. என் அன்புக்குரிய வரந்தேடும் பெற்றோர்களே, இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். இன்றைய நிலையிலே சுக்கிரன் உச்சமாயிருக்கிறார். இன்று 21/3/2026. இன்றைக்கு கிரக சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் உச்சம் என்றால், சுக்கிரன் என்பவர் நவகிரகங்களிலே அனைவருக்கும் பொதுவான கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடியவர். ஜோதிடத்திற்கு எதிரான வகையிலே பேசுகிறேன் என்றாலும் ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன் என்பது உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம். நான் அதைத்தான் சொன்னேன். கடலிலே நம்மளுடைய பாதத்தை நனைத்து கொள்ளலாம், தீர்த்தத்தை எடுத்து தலையிலே தெளித்து கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே நான் தெரிந்து வைத்த விஷயங்கள். அனைவருக்கும் பொதுவானவர் சுக்கிரன் கலத்திரகாரகன். கலத்திரகாரகன் என்பது என்ன என்று சொன்னால், திருமண சம்பந்தப்பட்ட, நட்பு சம்பந்தப்பட்ட, நம் உடனுடைய ஒட்டி வரக்கூடிய, நம்மளுடைய வாழ்க்கையிலே பின்னி பிறவி வரக்கூடிய நண்பர்களிலிருந்து, தொழில் கூட்டாளிகளிலிருந்து, முக்கியமாக வாழ்க்கை துணையை சொல்லுவது தான் இந்த கலத்திரம் என்று சொல்வார்கள். அந்த கலத்திரகாரகன் சுக்கிரன் இப்பொழுது நவகிரகத்திலே கோச்சார அடிப்படையிலே மீன ராசியிலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த நேரத்திலே நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அந்த முயற்சியிலே ஜாதகத்தை பார்க்கிறேன் என்ற அடிப்படையை விட, நான் ஏற்கனவே வீடியோவுடைய தொடக்கத்தில் சொன்னது போல, உங்களுக்குள்ளே இறக்கக்கூடிய உள்ளுணர்விற்கு நீங்கள் ஒரு மதிப்பு கழியுங்கள். ஒரு பெண்ணை பார்த்தவுடன் இந்த பெண் நம்ம மகனுக்கு மருமகளாக வருவதற்கு, நம்ம மகனுக்கு மனைவியாக வருவதற்கு, நமக்கு மருமகளாக வருவதற்கு முற்றிலும் தகுதியானவள் என்பதை உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். அதற்கு முதலிலேயே நீங்கள் மதிப்பளியுங்கள். சிவபாக்கிய சித்தர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி, அதாவது இறைவனை தேடி தேடி நீங்கள் பல ஆண்டுகள் கழித்து மாண்டு போனதுதான் மிச்சமே தவிர
நீங்கள் இறைவனை தேடி கண்டுபிடிக்கவில்லை. ஏனென்றால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜோதி வடிவிலே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் எங்கெங்கோ தேடுகிறீர்கள். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடமெல்லாம் தேடுகிறீர்கள். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அர்த்தம் என்ன? உங்களுடைய உள்மனதில் இருக்கக்கூடிய ஜோதி என்பதே நீங்கள் தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கிற தேடி காண முடியாத இறைவன் என்ற மாபெரும் ஜோதி. அதற்கு நீங்கள் மதிப்பளியுங்கள். வரன் தேடும் பெற்றோர்களே, உங்கள் உள்ளுணர்வுக்கு மதிப்பளித்து இந்த வரன் நமது மகனுக்கு ஒத்து வரும், இந்த பெண் நமது மகனுக்கு சரியானவள், இந்த பையன் நம்மளுடைய மகளுக்கு சரியானவள், இந்த உள்ளுணர்வு உங்களுக்காக இறைவன் கொடுத்த வரம். அந்த அடிப்படையிலே நீங்கள் வரனை தேர்ந்தெடுத்து காலம், அதாவது பருவத்தை பயிர் செய்ய நான் பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன். இளம் பிள்ளைகளின் பருவ வயதை வீணடிக்காமல், ஜோதிட கடலிலே மூழ்கி விடாமல், உங்களுக்கென இறைவன் கொடுத்த உள்ளுணர்வை மட்டுமே நீங்கள் மதிப்பளித்து, உங்களுக்குள்ள எது சரி என்று படக்கூடிய அந்த இறைவன் கொடுத்த வரத்திற்கு நீங்கள் மதிப்பளித்து, முக்கியமாக உங்களை படைத்த இறைவனுக்கு மதிப்பளித்து, சர்வமும் சர்வேஸ்வரனுக்குரிய அடக்கம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது நவக்கிரகங்களை பணிகளை வழங்கி நவக்கிரகங்களின் ஆட்சியை அந்தந்த டெலிகேஷன் என்று சொல்வார்கள், பணிகளை வழங்கியது எம்பெருமான் சிவனார் என்பதை இந்த இடத்திலே நான் நினைவுறுத்தி, நவக்கிரகங்களும் எம்பெருமான் சிவனாருக்குள் அடக்கம் என்பதையும் இந்த நேரத்திலே நினைவுறுத்தி, வரனை தேடும் பொழுது சிவனை நம்புங்கள். வரனை தேடும்போது உங்களுடைய குலதெய்வத்தை நம்புங்கள். காலகாலத்திலே பருவத்திலே உங்கள் பிள்ளைகளை பயிர் செய்ய விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது இளம் வரன்களின் நலனில் உங்கள் அன்பு நடராஜ நாகேந்திரன். நன்றி, வணக்கம்.